Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு 13th May நிஃப்டி க்ளோஸ் ஆன பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23,412, பேங்க் நிஃப்டி 53,456. இந்த வீடியோல அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில, அது மட்டும் இல்லாம என்னோட ரீசெண்ட் ஒன் ஆஃப் மை ட்ரேட், நான் இப்போ நிஃப்டியில ஷார்ட் பண்ணது எங்க பண்ணியிருந்தேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு லேர்னிங்கா இருக்கலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது நடக்கும்போது ஆனால் ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ வந்துருச்சுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்றேன். நிஃப்டி 23,412. சரி, நம்ம நினைச்ச மாதிரி தான் பிரைஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம இங்கிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு ஏ பி சியா வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ பிரைஸ் வந்துட்டு இருக்கு. சார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மேல நான் ஷேர் பண்ணது ஒரு ஏ பி சி. அதாவது இது இன்கம்ப்ளீஷன் இருக்கிறதுனால ஒரு பவுன்ஸ் வரும், பேங்க் நிஃப்டியும் ஒரு பவுன்ஸ் வரும்னு பேசணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸ் பவுன்ஸ் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் கீழே இறங்கி இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு வரணும் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு எக்ஸாக்டா. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்குள்ள நிஃப்டி வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி அனாலிசிஸ். பேங்க் நிஃப்டி அதே தான். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆச்சு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் எதிர்பார்த்தோம். அந்த பவுன்ஸ் இந்த இடத்துல முடிஞ்சு மறுபடியும் இந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு பேங்க் நிஃப்டி வரணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மேல ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பவுன்ஸ் இங்க என்னன்னா துல்லியமாவே திரும்பி இருந்துச்சு, ப்ரிசைஸா திரும்பி இருந்துச்சு. இப்போ கேப் ஃபில்லிங் ஜோனை ரொம்ப கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில பேங்க் நிஃப்டியில? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது நிஃப்டி. ஸோ பேட்டர்ன் இன்கம்ப்ளீட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அனதர் லோ ஆர் ஒன் ஆர் டூ லோ. ஓகேங்களா? ஒரு லோ இல்லைன்னா ரெண்டு லோ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டு லோன்னு சொல்றது டவு தேரி மாதிரி லோவர் லோ வருங்களா அந்த மாதிரி ஒன் ஆர் டூ வரலாம். அந்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 23,150 இருந்து 23,055, ரவுண்டா 23,000 இருந்து 23,150 அந்த ஜோனுக்குள்ள வந்து சப்போர்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து பவுன்ஸ் ஆகணும். ஒன்னா இப்படி வந்து மறுபடியும் இப்படி போய் இப்படி திரும்பி வரணும், இல்ல இங்கிருந்தே ஒரு ரைஸ் போயிட்டு கீழே வரணும். ஸோ இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு இப்போ. ஸோ மேல போச்சுன்னா 23,650 ஜோன்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. ஸோ மேல போய் கீழே வரணும். இன்னும் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். இன்னும் பேட்டர்ன் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. மேல போய் கீழே வரணும், இல்லைன்னா டைரக்டா கீழே வரணும். அந்த ஜோன் பாத்தீங்கன்னா 53,100. ஓகேங்களா? 53,100 இருந்து 52,750 முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒன்னா டைரக்டா இங்க வரணும், இல்ல ஒரு அப் மூவ் 54,300 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வரலாம். ஒன் ஆர் டூ லோ ஸ்டில் இன்னும் பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்ஷன்ஸ் இன்னும் ஒன் ஆர் டூ லெக்ஸ் வரலாம். ஓகேங்களா? வந்தாதான் நம்ம முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நான் மார்க் பண்ணது பாத்தீங்கன்னா ஏபிசின்னு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே நான் ஏபிசின்னு மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 1 2 3ன்னு மார்க் பண்ணல. ஸோ ஏபிசி அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட் மறுபடியும் கன்டினியூ ஆகும் தான் அர்த்தம். ஸோ என்னோட எதிர்பார்ப்பு இங்கிருந்து பிரைஸ் திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு, அதுக்கு முக்கியமா இங்க ஒரு கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் கீழே வரணும். ஒருவேளை நான் மார்க் பண்ண லெவலும் கீழே ரொம்ப ஸ்பீடாவோ இல்ல இந்த மாதிரி கேப் டவுன்ல வந்துச்சுன்னா பேட்டர்ன்ஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால சொன்னேன் ஒரு கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் கீழே வரணும் அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் இந்த பேட்டர்ன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வேலிடா சப்போர்ட்டா வேலை செய்யும். டன். இதுதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. உங்களுக்கு நிஃப்டியில ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன வீடியோல பேசினது இந்த இடத்துல. இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஷன்ஸ். ஒன்னா ஒரு கேப் டவுன். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு நியூஸோ ஈவெண்ட்னாலே ஒரு கேப் டவுன் நடக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் அப்படியே டிக்ளைன் கன்டினியூ ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுன்ஸ் இங்க வரும் அப்படின்ட்டு. நான் இந்த பவுன்ஸ் இங்க வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். அப்படி ஒரு பவுன்ஸ் வந்து இருந்தா அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் ஆனா கேப் டவுன் ஆயிடுச்சு. நான் கேப் டவுன் ஆன உடனே ஷார்ட் பண்ணல. ஓகேங்களா? சரி, எப்பவுமே என்னோட மெத்தட் எப்படின்னா, நான் ட்ரெண்டுக்கு எகைனஸ்ட் தான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட்ல இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். அதை விட முக்கியமா ஐ எம் நாட் ரெகுலர் எஃப்என்டோ பிளேயர். ஓகேங்களா? நான் எஃப்என்டோல ரெகுலரா ட்ரேட் பண்ண மாட்டேன். இது என்னுடைய ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நல்ல செட்டப், ஒரு கிளீன் செட்டப் கிடைக்குது, வியூ எல்லாமே கிளியரா இருக்கு மட்டும், அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும்தான் நான் வந்து ஃபியூச்சர்ஸ், மோஸ்ட்லி ஃபியூச்சர்ஸ் தான், ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதில் ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் அ ரெகுலர் எஃப்என்டோ ட்ரேடர். ஓகே. ஸோ இதுதான் நான் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா மே மந்த் கான்ட்ராக்ட் நிஃப்டி கேப் டவுன் ஆயிடுச்சு. நான் அந்த கேப் டவுனை சேஸ் பண்ணல. ஈவன் நான் சொல்லணும்னா 5 மினிட்ஸ் சார்ஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் கூட தெரிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இதுக்கு நான் பை பண்ணல. ஓகேங்களா? ஐ வெயிட்டட் ஃபார் த பிரைஸ்.
அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்டுக்கு எகைனிஸ்ட் தான் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். இங்கே தான் எனக்கு பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் கிடைச்சது. 24,000ல ஷார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஷார்ட் பண்ண டைம் கூட இருக்கு. 11th மார்ச் 1:15 அந்த 1 hour டைம்னா இங்கே 2 மணிக்கு 1:15 to 2:15 தான் அந்த ஹவர் கேண்டில். ஸோ இங்கே தான் நான் ஷார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் எனக்கு பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட். நான் அந்த கேப் டவுன்ல சேஸ் பண்ணல. அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ சம் பிளான்ஸ் வந்து இந்த கேப் அப் கேப் டவுன் மூலமாக சேஞ்ச் ஆகும். பட் நான் அதை வந்து எப்பவுமே சேஸ் பண்ண மாட்டேன். அதர் கண்டிஷன்ஸ் எனக்கு இருக்கு. பேஸ்ட் ஆன் பேட்டர்ன்ஸ் அது சேஞ்ச் ஆகும். பட் இந்த சூழ்நிலையில நான் பவுன்ஸுக்காக வெயிட் பண்ணி சொல்ல போனா இந்த இந்த இடத்துல ஷார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கீழே வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன லெவல் ஆஃப் 28,000லேருந்து 27,500 ஜோனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன லெவல்ல தான் இருக்கு. பட் அதே சமயம் இன்கம்ப்ளீஷன் ஆஃப் பேட்டர்ன் இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் மேலே போய் அதுக்கப்புறம் கீழே வந்தாதான் இங்கிருந்தே மேலே போகணும். ஓகேங்களா? அப்போதான் இந்த லெவல்ஸ் சப்போர்ட்டா வேலை செய்யும். ஒருவேளை டைரக்டா எந்த ஒரு பவுன்ஸும் இல்லாம டைரக்டாவே 25,500 வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகி கீழே வரணும். ஸோ ட்ரெண்ட் இன்னும் முடியல, அந்த பேட்டர்னும் இன்னும் முடியல. ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட். இன்னும் ஒரு லோவாச்சு மினிமம் இருக்கு. 1 or 2 லோஸ் வரலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 27,500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டைரக்டா வந்தா அது கீழே போயிடலாம். பவுன்ஸுக்கு அப்புறம் வந்தா இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரீஅனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஐடியோட வியூ. உங்களுக்கு இந்த மாதிரி எலியாட் வேவ் கத்துக்கணும் அப்படின்னா, அதாவது அனலைஸ் பண்றது மட்டும் இல்லாம எந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்டு என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, என்னோட கோர்ஸ் பேர் வந்து வேவ்ஸ் லீட்ஸ் தி பிரைஸ். இதுக்கு மேல இன்னொரு எக்ஸாம்பிள் வேணும். பிரைஸ் ஜஸ்ட் ஃபாலோயிங் தி வேவ்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, பேங்க் நிஃப்டி எல்லாம் துல்லியமான லெவல்ஸ். துல்லியமா அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த எலியாட் வேவ் கத்துக்கணும், மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும், அதே சமயம் நல்ல ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ரெஜிஸ்டர் மை கோர்ஸ். நான் கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆல் டீடைல்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்றேன். எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நான் எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ டோன்ட் ட்ரேட் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ். ஸோ தேங்க்யூ. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.